ஹலோ கைஸ், இது நான் உங்கள் ஜீவானந்தம். நீங்கள் பார்த்துட்டு கற்று ஜீவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ கைஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 1995 ரிலீஸ் ஆன ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அப்போ வந்து இது ஃபேமஸான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 95. இந்த விண்டோஸ் 95 பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மாடர்னான இன்றைக்கி இருக்கிற நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு ஒரு ஃபோர் ஃபாதர்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸுமே 1995 அப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான். இந்த இப்போ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும். ஸோ நீங்கள் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த விண்டோஸ் 95 இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ அதிலிருந்து நீங்கள் நம்ம விண்டோஸ் 11 வரைக்கும் எப்படி நம்ம சேஞ்ச் ஆகி வந்திருக்கோம் அது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோன்னு கூட சொல்லலாம் இது. லைக் விண்டோஸ் 95 டு விண்டோஸ் 11. ஸோ விண்டோஸ் 95 எப்படி இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. There's nothing more to say except to say, ladies and gentlemen, it's my honor and privilege to introduce to you the Windows 95 development team. ஸோ வீடியோ பார்த்தோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ கைஸ், இதான் கைஸ் விண்டோஸ் 95ஓட ஹோம் பேஜ் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு அப்படியே இந்த பிக்சல்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது லைக் இன்றைக்கி நம்ம பார்க்குற பிக்சல்ஸ் மாதிரி இல்லை அன்றைக்கி. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அன்றைக்கி மெமரி அந்தளவுக்கு கிடையாது. அவ்வளோ இப்படி வீடியோ மெமரி அந்தளவுக்கு கிடையாதுன்றதால நம்மளால் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக பிக்சல்ஸ் வந்து அவ்வளோ எனாஃபாக ப்ரொடியூஸ் பண்ண முடியல அந்த டைமில். பட் இன்றைக்கி நம்ம எல்லாமே நம்ம ஹெச்டியில் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க என்னென்னலாம் இருக்குன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் மெனுவில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ், ஆக்சரிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆக்சரிஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட். இந்த பெயிண்ட் யாராலையும் மறக்கவே முடியாது. ஸோ இந்த பெயிண்ட் நானே நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்ட்டை நீங்களும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விண்டோஸ் எக்ஸ்பிலையும் இந்த மாடல் தான் பெயிண்ட் இருக்குது. ஸோ விண்டோஸ் 95 தான் ஃபஸ்ட்டு இது வந்திருக்கு இந்த பெயிண்ட் மாடல் இது. ஸோ ஏன்னா விண்டோஸ் 95 தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு நம்ம GUI மாடலாக இவங்க வந்து GUIனா கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் கைஸ். அது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் GUIன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடலில் கொண்டு வந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ஃபேமஸானது இதுதான், இந்த விண்டோஸ் 95 தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மை கம்ப்யூட்டர்லாம் இதில் இருந்தால் இப்போ ஃபுல்லாக நீங்கள் இப்போ இது உங்களுக்கு எக்ஸ்பியில் இது இருக்கும் இந்த மாடல். பட் எக்ஸ்பிக்கும் முன்னாடி வந்ததில் விண்டோஸ் 95 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. அகைன் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரைட் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் வருதுல, அது விண்டோஸ் 95 தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா விண்டோஸ் 95 தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது. ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் காம்ப்ளெக்ஸான காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த விண்டோஸ் 95 32 பிட்டில் ரன் ஆகுறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னலாம் இருக்குன்றத உள்ளே பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இதில் டிவைஸ் மேனேஜர். ஸோ இப்போ இந்த சிஸ்டமோட ரேம் வந்து 64 MB ரேம். ஸோ இந்த 64 MB ரேமில் தான் இப்போ இந்த சிஸ்டமே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் நான் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன். ஸோ இதோடைய மினிமம் ரேம் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஓப்பன் பண்ணேன். ஸோ வாங்க இப்போ இதோட மினிமம் ரேம் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணோம். மினிமம் ரேம் எவ்வளோ தேவைப்படும் இந்த விண்டோஸ் 95 ரன் பண்ணுறதுன்றதுக்கு பார்ப்போம். இப்போ விண்டோஸ் 95 மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 MB ரேம். 4 MB ஆஃப் மெமரி மினிமமாக தேவைப்படுது. 8 MB வந்து ரெக்கமெண்டட். இப்போ எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் ஒரு யோசனை வருது. டாஸ்க் மேனேஜரில் எந்த ப்ராசஸ் வந்து 4 MB எடுக்குது அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்கு போனேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் இன்னும் கண்ணில் பட்டுச்சு. அது என்னென்னா நீங்களே பாருங்கள். டாஸ்க் மேனேஜரு 29 MB ரேம் எடுக்குது. டாஸ்க் மேனேஜர் 29 MB ரேம் எடுத்தா இப்போ யோசிச்சு பார்க்குறேன். டாஸ்க் மேனேஜரை நம்மளால் இப்போ இந்த விண்டோஸ் 95 அந்த டைமில் இந்த ரெக்கமெண்டட்லேயே ஓப்பன் பண்ண முடியாது 8 MBயில். ஸோ அதுக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய புரியுது. எப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எப்படிலாம் வந்து சாஃப்ட்வேர்லாம் ஆர்கிடெக்சர்லாம் டெவலப் ஆகிருக்கு. சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர்லாம் லைக் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லைக் இதில் பாருங்களேன், இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரீட்மி. ஸோ இது பார்த்திங்கன்னா நோட் பேட். இந்த நோட் பேட் தான் நான் ஓப்பன் பண்ணணுன்னு இருந்தேன், மறந்துட்டேன். இப்போ பாருங்கள் ப்ரோக்ராம்ஸில் ஆக்சரிஸில் நோட் பேட். இது அப்படியே இன்றைக்கி இருக்கிற நோட் பேடு மாதிரி தான் இருக்குது. அந்த பிக்சல்ஸ் மட்டும்
லைட்டாக இன்றைக்கி நம்ம ஹெச்டி டிஸ்பிளேயில் பார்க்கறதால அப்படி தெரியுது. சரிங்க. ஹலோ கைஸ், இட்ஸ் மீ. You are watching Jeevs Technology. ஸோ உங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் அப்படியே தான் இந்த நோட் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மாறாமல் இருக்கிற ஒரே விஷயம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது நோட் பேடு தான் அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தி பெயிண்ட்லாம் பயங்கரமாக மாறிடுச்சு. பெயிண்ட்லாம் வந்து ஸோ இருங்களேன், இப்போ இன்றைக்கி இருக்கிற பெயிண்ட்டுக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குது பெயிண்ட்டுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து பெயிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி விண்டோஸ் 10 எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே யூஏ மாற்றிருக்காங்க. இதுவே நம்ம இதில் பார்ப்போம், இதில் பெயிண்ட் எப்படி இருக்குன்றத. இதில் பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்றது. ஷேப்ஸ் 2 ஷேப்ஸ் இருக்குது. லைக் இதை யூஸ் பண்ணும்போது அப்படியே அந்த ஓல்டு டைம் ஃபீலிங்ஸ்லாம் வருது நம்மளுக்கு. அப்படியே இந்த விண்டோஸ் எக்ஸ்பியில் யூஸ் பண்ணது அதெல்லாம் ஞாபகம் வருது யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்னலாம் இருக்குன்றத பார்ப்போம். உள்ள ப்ரோக்ராம்ஸ், ஓகே ஓகே. மல்டிமீடியாவில் என்னென்ன இருக்குது? மீடியா பிளேயர், எஸ். அன்றைக்கி மீடியா பிளேயர்லாம் இன்றைக்கி வீடியோலாம் இன்றைக்கி மீடியா பிளேயர் ரன் பண்ணுமான்னு கூட டவுட்டு தான். ஏன்னா 8 MB தான் இன்றைக்கி ரெக்கமெண்டட் ரேமாக இருந்திருக்கு. இன்றைக்கி ஒரு வீடியோ ரன் பண்ணவே எவ்வளோ சீக்கிரம் டெக்னாலஜி வளர்ந்துச்சு பாருங்களேன். 1996 வந்து இந்த ரீட்மி விண்டோஸ் 90, இது 1996 எடிஷன் இது. ஸோ 1995 அக்டோபர்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க விண்டோஸ் 95. ஸோ இது 1996 எடிஷன் இது. ஸோ அதான் ரீட்மியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது. ஸோ டிவைஸ் மேனேஜரில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இருக்கிற டிவைஸ் மேனேஜர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. டிவைஸ் மேனேஜர் பார்ப்போம். சைட் பை சைடு வைக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பழைய லெஃப்ட்டில் இருக்கிறது பழைய விண்டோஸ் 95 இருக்கிற டிவைஸ் மேனேஜர், ரைட்டில் இருக்கிறது வந்து நம்ம விண்டோஸ் 10 இருக்கிற டிவைஸ் மேனேஜர். எவ்வளோ டிவைஸஸ் ஃபுல்லாக பயங்கரமாக மாற்றிருக்காங்க. டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துச்சு. கடைசி இந்த ஒரு 2 டிகேடில் தான் அல்டிமேட்டாக வளர்ந்துச்சு. ரேம் பார்த்தீங்கன்னா 64 MB ரேமில் 88% இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து விண்டோஸ் 95 யூஏ பார்த்தோம் எப்படி இருக்குன்றது. ஸோ இப்போ விண்டோஸ் 95 பற்றின சில டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 95 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 32-பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லைக் வந்து இதில் தான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர்ஸில் ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு GUI ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித் டாஸ்க் பார், ஸ்டார்ட் மெனு அண்ட் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்ட் பார், ஏதோ இந்த நம்ம ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல அது, இந்த டாஸ்க் பார், அப்புறம் வந்து இந்த மை கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இந்த விண்டோஸ் 95 தான் வந்திருக்கு இது ஃபஸ்ட்டு. ஸோ கைஸ், இப்போ இந்த ரைட்டில் வந்து இங்கே வால்யூம் இருக்குது. ஸோ இது இன்றைக்கி நம்ம வால்யூம் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வால்யூம் அதான் ரொம்ப டிஃப்ரென்ஸே இல்லை. எப்படின்னா இன்றைக்கி வால்யூமுக்கும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் தான் உங்களுக்கு மாறி இருக்க தவிர அந்த இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது கிட்டத்தட்ட. டைம் பார்ப்போம். டைம் வந்து ஓகே, டைம் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க. பரவாயில்ல. அந்த டைம் எனக்கு என்னென்னா 1995 வந்து இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இதை பார்க்கும்போது அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஓ மை காட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கே, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷனோட இது வந்து அப்போ கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் குளோபலாக ஆக்சஸ் பண்ணலான்னும் போது அந்த டைமில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த 1995 இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வேணால் இது வந்து லைட்டாக சின்ன விஷயமா இருக்கும். லைக் 8 MB தான் ரெக்கமெண்டட் ரேம்ன்னும் போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்ஸில் நிறைய ஆப்ஸ் வந்து 8 MB மேலே வந்துச்சு சைஸு. ஸோ இட்ஸ் அ டைம் தட் அவ்வளோதான், எல்லாம் மாறிக்கிட்டே போகும். அடுத்து இன்னொரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்துட்டு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மினிமம் வந்து 4 GB ரேம் ஆகிடுச்சு. இன்றைக்கி மினிமம் 4 GB ரேம் தான் இங்கே எது எடுத்தாலும் சரி, இங்கே லேப்டாப் எது எடுத்தாலும். ஸோ அது மாதிரி இன்னும் அடுத்து போய் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 8 GB வந்துடும், 16 GB வந்துடும், அது மாதிரி. ஸோ டைம் போயிட்டே தான் இருக்குது. பார்ப்போம் எங்கே போய் இந்த டெக்னாலஜி முடியுதுன்றது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வீடியோ முடிச்சு லைக் வந்து ஒரு
இந்த ஓஎஸ் வந்து மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. 95 விண்டோஸ் 95 எக்ஸ்பி வேணால் மோஸ்ட்லி பார்த்துருப்பாங்க. பட் 95 யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஓஎஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இது பண்ணேன் நான் இந்த வீடியோ வந்து. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.